குறித்த எல்லா அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள புதிய செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் பழைய சினிமாவினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் தான் சினிமா ஃபோக்கஸ் தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம். கவிஞர் வைரமுத்து ஒரு நல்ல கவிஞர், ஆனால் நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கை அமரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கங்கை அமரன் வர்சஸ் வைரமுத்து, இந்த கான்ட்ரவர்சி ஏன் உருவாயிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? கங்கை அமரன் ஒரு நல்ல பாடலாசிரியர், சினிமா இயக்குனர், கரகாட்டக்காரன் மாதிரியான காமெடி படம்லாம் எடுத்தவர். ஆனால் அவர் ஒரு அயோக்கியன் அப்படின்னு கங்கை அமரன்ட்ட யாராவது சொன்னால் கங்கை அமரன் இதை ஏற்றுக்குருவாரா அப்படின்னு கேள்வி இருக்கிறது. ஏன்னா அவரோட சொந்த பஞ்சாயத்துக்காக வேண்டிய அவருடைய நிலத்தை ஏதோ எடுக்க பார்க்குறாங்க, ஆளுங்கட்சியில் மிரட்டினாங்க, இடத்த கேட்டாங்கன்னு சொல்லி அவர் பாஜகவில் போய் சேர்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளிலே பாடி பயிற்சி பெற்று அதனால தன்னம்பிக்கை பெற்று தனக்கு இசைத்திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கடைசியில் ஓயை வலதுசாரியாக மாறி, அம்பேத்கர் வேற மோடி வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், நீங்கள் ரெண்டு பேரும் வேற வேற ஆள்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான, உலகத்தில் யாருமே ஏற்க முடியாத, நம்ப முடியாத ஒரு விசித்திரமான ஒரு முன்னுரையெல்லாம் எழுதக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இளையராஜா என்கிற தமிழ்நாட்டினுடைய இசைக்கலைஞனை பாஜகவில் கொண்டு பேக்கேஜ் பண்ணி விற்றாலு கங்கை அமரன் தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா கங்கை அமரன் இதை ஏற்றுக்குவாரா ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ பிரபலங்களாக இருக்கிறவர்கள் எல்லாரோடு நேரம் செலவழிக்க முடியாது. அவர்களுக்கான நேரத்தை யார் தருவது? இப்போ நீங்கள் காலையில் நான் ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னேன். சாலமன் பாப்பே அவர்களை ஒரு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அவரோட ஒரு பேசுவதற்கான ஒரு சூழல் வாய்த்தது எனக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா எதுவும் காலையில் வாக்கிங்லாம் போறீங்களான்னு கேட்டேன். வாக்கிங் போனால் டாக்கிங் அதிகமாகிடுச்சியா, போகிற பேசுகிறாங்க, பார்க்குறேன் போகிறேன், டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குறாயா, 10 டீ குடிக்க முடியுமா அந்த வயசில், சீரன் ஆகாதியா, அதனால் வாக்கிங் போனால் டாக்கிங் அதிகமாகுதுன்னு போக முடியலையான்னாரு. நான் எதற்கு சொல்கிறேன்னா, எல்லா பிரபலங்களுக்குமே அவங்களுடைய தனித்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு பெரிய இடையூறாக இருந்தாலும் அவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அது தூக்கி கொண்டே ஒரு தேன் குடத்தில் போட்டாங்கன்னு வச்சுங்க, அது முங்கி செத்து போயிடும். அது லெவல் என்னென்னா, அது நக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் அதுக்கு தேன் வேணும். முங்கி சாப்பிட்ற அளவுக்கு அதுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு அதுக்கு திறமை கிடையாது. பிரபலங்களோட பிரச்சனை என்னென்னா, அவர்கள் புகழ் பெறுகிறார்கள், எல்லாராலும் நேசிக்கப்படுகிறார்கள். அதனாலேயே எல்லாரும் அவர்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா, அவர்களோடு எல்லாரும் பழக முடியுமா, எல்லாரும் அவர்களோடு பயணிக்க முடியுமானா அப்படி ஒரு நடைமுறை சாத்தியம் கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இயல்பாகவே அவர்களே ஒரு தனிமை வளையத்தை கட்டிக்கிறாங்க. ஒரு தனிமையில் இருக்கிறாங்க. தனிமையில் இருந்தால் தான் சிந்திக்க முடியும், படிக்க முடியும், எழுத முடியும், ஹோம்ஒர்க் பண்ண முடியும், நம்மளுடைய அந்த ஆர்ட் ஒர்க் சம்பந்தமான தங்கள் கலை படைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு தன்னை தயாரித்துக் கொள்ளுதுன்னு. இப்போ ஒவ்வொரு இடத்துக்காக கூப்பிட்றாங்க, எல்லா இடத்துக்கும் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுங்க. அவர் கள்ளிக்காட்டு இதிகாசம்னு ஒரு நாவல் எழுதுறாரு. இப்போ அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாள். இப்போ சமீபத்தில் வள்ளுவன் மறை வைரமுத்து உரை அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் எழுதுறாரு. இதுக்கான நேரத்தை அவரை தினசரி சந்திக்க வர்ற எல்லாரோடையும் அவர் உறவாடுறாருன்னு வச்சுங்க. அவர் வாழ்நாளில் வள்ளுவருக்கு உரையும் எழுத முடியாது, மறையும் எழுத முடியாது. அவரே எங்கேயாவது மறைஞ்சு வைத்து அதை எழுதுறாரு. இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கிழிஞ்ச சிப்பாவோட தெரிஞ்ச அன்னைக்கு நம்ம டீ வாங்கி கொடுத்தோமே, ஏன் அதே நினப்பில் இருக்கிறானா, டீ வாங்கி கொடுத்ததை மறக்கிறானா மறக்கலையா அப்படின்னு பழகின நண்பர்கள் நினைக்கிறானா இல்லையா? நம்ம கொடுத்த டீனால தான் இவ்வளோ பெரிய கவிதை விருதெல்லாம் வாங்கியிருக்கான் அப்படி நினைக்கிறானா இல்லையா? நம்ம டீ வாங்கி கொடுத்ததுனால தான் பெரிய நடிகன் ஆகிட்டான். இதே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஒரு மனநோயாளி மாதிரி ஆகிடுவான். இப்போ நான் உதவி இயக்குனராக வேலை செய்கிற போது விஜய் சேதுபதி ஒரு இயக்குனரை அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இயக்குனர் மீரா கதிரவன். அவர் நிறைய படங்கள்லாம் எடுத்துருக்கிறார். அதாவது விழித்திருன்னு ஒரு படம், அவள் பேர் தமிழரசி, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இப்போ ஒரு படம் ஒன்று வரப்போகுது, ஹபீபின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த இயக்குனரை அறிமுகப்படுத்தி வைங்க சொல்கிறார். அவரோட பைக்கில் அவர் என்னையை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு சிறிய எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இல்லத்தில் போய் மீரா கதிரவனை போய் நானும் விஜய் சேதுபதியும் பார்த்தோம். விஜய் சேதுபதி பெரிய கதாநாயகன் ஆகிட்டார். மீரா கதிரவன் தொடர்ந்து படங்கள் இயங்குறாரு. நான் இந்த பக்கம் யூடியூப் பக்கம் கரை ஒதுக்கிட்டேன். அப்போ என் கூட ரோட்டு கடையில் நின்று டீஸ் குடித்தார் விஜய் சேதுபதி. என் கூட தான் ஒன்றா சுற்றினார், மொதல் படத்தில் என் கூட தான் இருந்தார். இதையே நான் சொல்லிகிட்டே தெரிஞ்சேன்னா என்னையை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, அவர் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டார்ல, உன்னால் ஏன் ஆக முடியலன்னு கேட்பான்.
உலகம் வந்து எப்படி? அப்போ யாருடைய புகழுக்கும் நம்ம பொறுப்பேற்க முடியாது, யாருடைய வெற்றிக்கும் நம்ம காரணமாக முடியாது. ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து காலம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இது கங்கை அமரன் வந்து இளையராஜா இசையமைப்பாளரான போது கூட பிறந்த தம்பி வேற, அவர் டியூன் பண்ணும்போது பூராமே டம்மி லிரிக்கும் அவர் தான் எழுதுவார், ஒரிஜினல் லிரிக்கும் அவர் தான் எழுதுவார். நிறைய பாடல்கள் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். கண்ணதாசனுக்கு வந்து இளையராஜா திரையுலகத்திற்கு வந்த காலகட்டம் என்பது கண்ணதாசன் விடைபெறுகிற காலம். அவர் சாதிச்சு முடிச்சிட்டார். கண்ணதாசனுக்கு 60கள் புகழ் கூடி நாட்டிட்டார். 60லேயே 70களில் புகழின் உச்சியில் இருக்கிறாரு. 80களில் அவர் திரை வாழ்க்கையிலிருந்து நழுவுறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ட்ரெண்டிங் மாறுது. MS விஸ்வநாதனுக்கு அடுத்து இளையராஜா வர்றாரு, சூழல் மாறுது, படங்கள் மாறுது, பழைய இயக்குநர்கள்லாம் இல்லைப்பா. அப்போ அவருக்கு உடல் நலமும் பாதிக்குது, ஏஜும் கூடுது. அப்போ வைரமுத்து வெற்றி ஆகிறார். வைரமுத்து 80களின் தொடக்கத்தில் இருந்து ஒரு 86 காலகட்டம் வரைக்குமே மிக தீவிரமாக எழுத தொடங்கினதுக்கு பின்பு கங்கை அமரனுக்கு பட வாய்ப்புகள் குறையுது. கங்கை அமரனுக்கு மட்டும் இல்லை, பல பாடலாசிரியர்களுக்கு பட வாய்ப்பு குறையுது. கூடுதல் முக்கியத்துவத்தை இளையராஜா அவர்கள் அவருக்கு தர்றாரு. அப்போ அவங்க சுற்றி இருக்கிறவனுக்கு பூரா அப்படி இருக்கும், கடுமையான பொறாமையும் கோபமும் இருக்கும்ல. இது மாதிரி நீண்டகால காழ்ப்புணர்ச்சியும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் புலவர்களுக்குள்ளே வந்து போட்டி இருக்கலாம், சண்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது மாதிரி. ஏன்னா பெரியார் தான் சொல்லியிருக்கிறாரு, 4 கவிஞர்கள் ஒன்றா இருந்தாங்கன்னா உடனே அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிடணும் இருக்காரு பெரியார். அவ்வளோ தகராறு பண்ணுவாங்க, பஞ்சாயத்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. அதைத்தான் கங்கை அமரன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, சின்மை முரண்பாடான கருத்துக்களை முன்வைக்கிற காரணத்தினால ஒரு கொரில்லா யுத்தத்தை இந்த நேரம் நம்ம வைரமுத்து மேலே தொடுக்கலாம் நீண்ட காலத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் சின்மையை வந்து ஒரு வீராங்கனையாக முன்னால் நிறுத்திட்டு கங்கை அமரன் ஒரு கொரில்லா போரை நிகழ்த்திட்டார். இது மூலமாக இது ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவரை வந்து இளையராஜாவை கடந்து போய பல ஆண்டுகளை விட்டார். 87க்கு பின்னாடி அவர் எழுதவே இல்லை. ஒரு தலைமுறை கடந்து விட்டார். அதுக்கு பின்னாடி யுவன் சங்கர் ராஜா வந்துட்டார், யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா வந்துட்டார். அதுக்கு முன்னாடி கார்த்திக் ராஜா மகன் வேற இசையமைப்பாளர் ஆகிட்டார். திடீர்னு திருவண்ணாமலையில் போய் ஒரு பக்தி ஆல்பம்லாம் வெளியிட்டு அவர் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அடுத்து 3வது தலைமுறை வந்துருச்சு. இன்னும் முதல் தலைமுறை பகையை தீர்க்காம இன்னும் என்னைக்கே ஒரு நாள் காலில் மிதிச்சிட்டான்டா, அவன் காலை வெட்டாம விட மாட்டான்டா, இன்னும் அருவாளோட சுற்றுறது மாதிரி சண்டியர்கள் சுற்றுறாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, இது அனாவசியமான தேவையில்லாத ஒரு ஆணியை தான் அது பிடிங்கிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரைட் சார். அதே மாதிரி வந்து வைரமுத்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து பலரும் வந்து என்னுடைய பாட்டோட வரிகளை வந்து படத்தோட டைட்டில் வைக்கிறாங்க, அதுக்கான அனுமதி என்கிட்ட பெறுவது கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு டைட்டில் கூட பஞ்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சமீபமாக தூய தமிழில் வந்து தலைப்புகள் வைக்கக்கூடிய மணிரத்னம் போன்றவர்களே தக் லைஃப்னு படம் வைக்கிறாங்க. ஏன் தக் லைஃப்னு வைக்கணும்? அதுக்கு தமிழ் சொல் கிடையாதா? தமிழ் சொல் இருக்கிறது. நீங்கள் மணிரத்னத்தினுடைய படங்களை பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த தமிழ் இருக்கும். கடைசியாக இதுக்கு முன்னாடி எடுத்த படம் செக்கச்சி வந்த வானம், எவ்வளவு கவிதையான வரி பாருங்கள். எல்லாமே அழகான வரிகள், உயிரே. ரொம்ப அற்புதமான தலைப்புகள் இருக்கும். கவித்துவமான தலைப்புகளை தான் வந்து அலைபாயுதே. இந்த மாதிரி படங்களை தான் இதயத்தை திருடாதே எல்லாம் ஒரு கவிதை தொகுப்புக்கு தலைப்பாக வைக்க வேண்டிய தலைப்பு வந்து எதுனா இதயத்தை திருடாதே. ஒரு கவித்துவமான தலைப்பை வைக்கக்கூடிய முதல் படமே பார்த்தீங்கன்னா வந்து தமிழில், ஏற்கனவே கன்னடத்துலாம் ஒரு படம் எடுத்தார், பல்லவி அனுபல்லவிலாம் படம் எடுத்தார். அவருடைய தமிழில் வந்து பகல் நிலவு. இது மணிரத்னம் வந்து பொயட்டிக்காக வந்து தலைப்பு வைக்கக்கூடியவர். அவர் தக் லைஃப்னு வைக்கிறார். அப்போ தமிழ் தேவைப்படாத ஒரு காலம் வந்துருச்சு. அப்போ இவர் வைரமுத்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பாடலிலே இருந்து பல பேர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா படத்தினுடைய தலைப்பை வைத்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை மரியாதைக்காக, ஐயா உங்கள் பாடலில் இருந்து அந்த பட தலைப்பு வைத்திருக்கிறோம், உங்களுக்கு மரியாதை செய்ய விரும்புகிறோம், உங்கள் இடத்துல அனுமதி கேட்க விரும்புகிறோம் அப்படி சொன்னோம்னா அவர் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வார். நம்ம தலைப்பு வந்து நம்ம சொன்ன ஒரு பல்லவி வந்து ஒரு படத்தின் தலைப்பாக மாறுவது அவருக்கு தானே கௌரவம் அப்படின்னு அவர் மகிழ்ச்சி அடைவார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களே கண்டுபிடிச்சது மாதிரி அந்த தலைப்பையும் வச்சுக்கிட்டு இவரை பார்க்குறப்போ பார்க்காத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப வருஷமாக அந்த வேலையை பார்த்துட்டாங்க, இனிமேல் நம்ம மௌனமாக இருந்தோம்னா கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருந்த மாதிரி இவங்க தான் கண்டுபிடிச்சது ஆயிரும், இப்பயாவது நம்ம அந்த பேட்டர்னை சொல்லிடணுங்கிறக்காகத்தான் ஒரு எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு அறிக்கையை விட்டுறாரு. இப்போ சொல்கிறாரு, பொன்மாலை பொழுது பனிவிலும் மலர்வனம், உயிரே
என்னவளே, தென்மேற்கு பருவக்காற்று, நிறையா பாடலின் பல்லவிகளை வந்து சினிமாவுக்கு தலைப்பா வச்சுருக்காங்க. அவருக்கு பட்டியலே போட்டுக்கார். கண் சிவந்தால் மண் சிவக்கும், வெள்ளை புறா ஒன்று, பூவே பூச்சூடவா, நிலாவத்தான் கையில் பிடிச்சேன், மௌன ராகம், மின்சார கண்ணா, கண்ணாலனே, என்னவளே, சண்டைக்கொடி, பூவெல்லாம் கேட்டுப்பார், விண்ணை தாண்டி வருவாயா, நீதானே என் பொன்மோசம் தான். இவர் பாட்டு வரியை தூக்கி கொண்டே வச்சுக்கிட்டு இளையராஜா இசையில் வந்துச்ச படம். கண்ணும் கொள்ளையடித்தாள், மம்முட்டி மகன் துல்கர் சல்மான் நடித்தது. ரஜினிகாந்த் நடித்த தங்க மகன், தனுஷும் அது நடிச்சிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட படத்தினுடைய பல்லவிகளை பூராமே படத்தின் தலைப்புகளாக மாற்றிட்டாங்கன்னா இதுக்குள்ள இன்னொரு பிஸ்னஸ் இருக்கு. நீங்கள் இப்போ திடீர்னு போய் வந்து நான் வந்து ஃபிலிம் சேம்பரில் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் என் படத்தின் தலைப்பை அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் போகிறாருன்னு வச்சுங்க. அங்கே ஃபிலிம் சேம்பரில் இருக்கிற ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த தலைப்பு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்படியா? என் நண்பன் ஒருத்தவங்க போய் இயக்குனர் ஒருத்தர் போய் தூங்கா நகரம் அப்படின்னு டைட்டில் பதிவு பண்ண போனப்போ அது ஆல்ரெடி இருக்குப்பா, என்னப்பா இந்த தலைப்பில் பதிவு செய்ய வந்திருக்க அப்படின்ட்டாங்க. அந்த தலைப்பு ஏன் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு பல லட்சம் ரூபா பேரம் பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு தலைப்பை வைத்து தான் ஒரு திரைப்படத்துக்கு போவான். அந்த தலைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதமாக சில ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சில பேர் என்ன பண்ணால் கிரியேட்டிவ் பர்சன்ஸ் சில பேர் நிறையா தலைப்புகளில் போய் அவங்களே பதிவு பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, யாராவது வர்றாங்கன்னு வச்சுங்க, ப்ரொடியூசர் வர்றாரு, டைரக்டர் வர்றாரு, இந்த தலைப்பு வேணும்னு சொல்லும்போது அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணுங்க, அவர் கொடுத்தாரு விட்டு கொடுத்தாருன்னா வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்தை கிளியர் பண்ணிடுவோம். போனால் அவர் எனக்கு பணம் கொடுப்பார். அதில் பல லட்சங்கள் பரிமாறப்படுகிறது. இந்த இழப்பை கூட நான் ஏற்றுக்கிறேன், என்கிட்ட காசு கூட கொடுக்க வேணாம், கொஞ்சம் கௌரவம் கொடுங்கப்பா, ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்து தமிழ் கவிஞனாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு தான் வைரமுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நமக்கு தெரிந்து தமிழ் சினிமாவினுடைய பாடலாசிரியர்கள் வரிசையில் ஒரு முழுமை பெற்ற பாடலாசிரியர் இளையராஜா பீக்கில் இருக்கும்போது, அவர் புகழின் உச்சியில் இருக்கும்போது ஆகச்சிறந்த அத்தனை பாடல்களுக்கும் பெரும்பகுதி பாடல்களை வைரமுத்து தெரிவித்தார். ஏஆர் ரகுமான் புகழின் உச்சியில் இருக்கும்போது ஏற்பட்ட எத்தனையோ அற்புதமான பாடல்களுக்கு வைரமுத்து பாட்டளித்தார். ஒரு பெரிய இசை ஆளுமை எழுந்து வருகிற போது, அவர்களுடைய படைப்பு ஆளுமை வந்து உச்சம் தொடுகிற போது அவர்களுக்கு நிகராக தன் தங்க தமிழால் வந்து பாட்டு எழுதியிருக்கிறார். மற்ற பாடலாசிரியர்கள், மகத்தான பாடலாசிரியர்கள், பாவலர் அறிவுமதி, பழனி பாரதி, கபிலன், முத்துலிங்கம், புலமை பித்தன், நா காமராசன், மூமேத்தா, ஏகப்பட்ட வரிசை இருக்கிறது. அவர் யாரும் ஆற்றலில் குறைந்தவர்கள் அல்ல, அறிவில் குறைந்தவர்கள் அல்ல, எல்லாம் அற்புதமான பாடலாசிரியர்கள் இன்றளவும் எழுதுறாங்க. இப்போ புதிதாக எழுதி கொண்டிருக்கிற பல இளம் பாடலாசிரியர்கள், கார்த்திக் நேத்தா பிரமாதமாக எழுதுறாரு. எத்தனையோ பாடலாசிரியர்கள் வந்து அற்புதமாக எழுதுறாங்க. ஆனால் காலம் அவர்களுக்கு திரும்ப திரும்ப அந்த வாய்ப்பை தருமா? ஒரு 7000 பாடல் எழுதுகிற வாய்ப்பு, கண்ணதாசனுக்கு ஒரு 5000 பாடல் எழுதுகிற வாய்ப்பு அப்படி கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு, சிவாஜி கணேசனுக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு, அது கண்ணதாசன் கிடைச்சல. ரஜினிகாந்த், கமலஹாசன் அந்த வரிசையிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வரைக்கும், சிம்பு வரைக்கும் பாட்டு எழுதுகிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. அப்போ திரைப்பட வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமாக அங்கு பந்தி பரிமாறப்படாது. சமபந்தி விருது கிடையாது, அது ஒரு சிலருக்கானது தான் எல்லா காலத்துலையுமே. அப்போ அந்த வாய்ப்பை அதிகம் பெற்றவர் என்கிற முறையில், ஒரு மூத்த படைப்பாளி என்கிற முறையில் அவர் தன்னுடைய கௌரவத்தை அவர் கோருகிறார். இப்போ என் பாட்டை கச்சேரியில் பாடாத, காசுக்கு தானே பாடுற, எனக்கு ரைட்ஸ் கொடுன்னு இளையராஜா கேட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. வைரமுத்து சொன்னால் புலவர்களாக இருக்கிறவங்க, கவிஞர்களாக இருக்கிறவங்கலாம் ஏழைகளாக இருக்குன்னு விரும்புகிறாங்க பல பேர். அது இப்படி தான் ஏது கேட்குறாருங்கிறாங்க. இவருக்கு முன்னாடி அந்த வார்த்தை கிடையாதுன்னா அதுக்கு முன்னாடியே நீ தலைப்பு வச்சுருக்கணும்ல. பாட்டு வந்தவனாடி தானே மௌனராகம் வைக்கிற, பாட்டு வந்தவனாடி தானே பூவெல்லாம் கேட்டுப்பாருன்னு வைக்கிற, பாட்டு வந்தவனாடி தானே கண்ணு கொள்ளையடிதான் வைக்கிற, அதுக்கு முன்னாடி எங்கே நீ வச்ச? அதை அவர் கேட்குறாரு. அவருடைய கற்பனை திறன், அவருடைய படைப்பினுடைய ஆற்றல், அவருடைய சிந்தனை ஆற்றலுக்கு அவர் காப்பி ரைட்ஸ் கேட்குறதுக்கு பதிலாக கௌரவம் கேட்குறாரு. காப்பி ரைட்ஸே கேட்குறாப்புல இளையராஜா. அதனால் ஆளுமைகள் வந்து அவர்களுக்கான படைப்பு உரிமையை கோருகிறார்கள். இது ஒன்றும் குற்றமல்ல. நல்ல சார், பல்வேறு கேள்விக்கு உங்களோட அழகான உரையாடல், மிக்க நன்றி.